இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 15, 2025 15/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 7:33 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று அவிதவா நவமி. வீட்டில் இறந்து போன சுமங்கலிகளுக்கான மகாலயபக்ஷ திதி கொடுக்க வேண்டிய நாள். வதிவாத மகாலயம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கேது, துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வியாபாரத்தில் அதீத லாபம் ஏற்படும். அதே சமயம் வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அந்த நபர் தான் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார். உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்புங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கஜகேசரி யோகம். வார்த்தை வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரிய பெரிய கடன்லாம் அசால்ட்டாக அடைச்சிட்டு போவீங்க. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய நிலத்தில் வீடு கட்டணும், இல்லை கட்டின வீட்டை வாடகை கொடுக்கணும், இல்லை வாடகைக்கு விட்ட வீட்டில் புதுப்பிக்கணும் அப்படின்னா இது எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதாயம் அதிகரிக்கும். தாயார் வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் ஆதாயமும் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் வயிறு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களில் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இன்னைக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வோடு சேர்ந்த
சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறது மட்டும் இல்லை, மூத்த சகோதரர்களின் உறவுகள் அதாவது அவங்க குடும்பத்தார் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் உதவியை கொண்டு உங்கள் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவி உறவில் பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை மனஸ்தாபத்தினால பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குன்னா இன்னைக்கு நிதானமாக பேசி சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் யோகாதிபதி குருவோடு சேர்ந்து, அதாவது பாக்யாதிபதி குருவோடு சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியிலோ அல்லது குடும்பத்தார் வழியிலோ குழந்தைகள் வழியிலோ சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தைக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், உங்கள் வீட்டில் இளம் வயது குழந்தைகள், அதாவது ஒரு 9 வயசு 10 வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்ததுன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் குடும்ப சந்தோஷத்திற்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வீக நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீக நிலம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்கு. ஆனால் அதே சமயம் தந்தை வழியில் சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வியாபார மாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தினரின் ஒற்றுமைத்தன்மையின் காரணமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனாவசியமான சங்கடங்களுக்கும் சிக்கல்களுக்கும் வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, பதவி உயர்வு கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில். அதனால் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். நண்பர்கள் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் உங்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றத்தின் மூலமாக தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களால் நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடத்தை 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பார்க்கிறாரு சந்திரனோடு சேர்ந்து. கஜகேசரி யோகம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் அரசாங்க வகையில் இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். சார், அஷ்டம சனி நடக்குதே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலே அந்த அஷ்டம சனியே உங்களை திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதற்கு உண்டான முன்னோட்டம் இப்பொழுது ஆரம்பம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளாக உங்ககிட்ட அறிவு இருக்குது அழகு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை அழகு இருக்குது அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அறிவும் இருக்குது, அழகும் இருக்குது, தைரியமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் தகுதியான வேலை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வேலைக்கு முயற்சி எடுத்து வேலையில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அரசாங்க ரீதியான அரசியல் ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி, தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தொழில் ரீதியான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்ஃபேக்ட் கடன் வாங்கி ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. பெரிய கடனை வாங்கி சின்ன கடன் அடைப்பீங்க, இல்லை சின்ன கடனை வாங்கி பெரிய கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் உருவானாலும் அவர்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு உங்களுடைய நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையாக செயல்பட்ட நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். துலாம் ராசி, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு மனோநிலை மாற்றத்தின் மூலமாக தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம், இல்லை புதுசாக வாங்கின வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம், இல்லை கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டுக்கு குடி போகிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். மொத்தத்தில் புதிய வீடு சம்பந்தமான ஆதாயம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் அனுசரணையான பேச்சின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சிக்கான முயற்சிகளில் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வெளியூர் சம்பந்தமான குழப்பங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் உங்களுடைய புகுந்த வீட்டினரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். விருச்சிக ராசி, இன்று அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் குரு சேர்க்கை. சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் 2ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறனால கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வருமானங்கள் ஏற்படும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வருமானம் ஏற்படும். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது உங்களை வாயில் கம்பு விட்டு நோட்டுவாங்க, உங்களை பேச வைக்கணுன்ட்டு. பேசாமடந்தையாக இருப்பது நிம்மதியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூட ஒர்க் பண்ணுறவங்களால் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் மூலமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வருமானத்தில் தடை இருக்காது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, அரசியல் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தலை நிமிர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைகளினால் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால
கவனமாக மரியாதை குறைவற்று பேசாமல் பேசுவது நலம். தனுசு ராசி. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அல்லது யாராவது ஒருத்தரை ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தீங்க, ரொம்ப நாளாக சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப நட்புடன் பழகி உங்களுடைய லாபத்தை பெருக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், இளையவர்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நெருக்கமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தந்தை வழி உறவுகள் இத்தனை நாளாக கான்டாக்டே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ திடீர்னு அவங்க எல்லாரும் உங்கள் பேரில் அப்படி பாசத்தோடு பழகுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்களா இத்தனை நாளாக நம்மளை கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்ட்டு. உறவுகளின் சந்திப்பு நிகழும். அதன் மூலமாக குதூகலம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வேலை சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைக்கி ஏதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய அறிவுத்திறமை மெச்சப்படும், பாராட்டப்படும். மகர ராசி. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை சுப செலவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது அவருடைய ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமான பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இத்தனை நாளாக உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வாலண்டியராக பண உதவி செய்வதற்கோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு முக்கிய விஷயத்துக்கு நின்று வேலை பண்ணி கொடுப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மைகளை தந்து அவர்கள் மூலமான வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் சில செலவுகளையும் செய்வீங்க. உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி. இன்று உங்களுக்கு உறவுகளின் மகத்துவம் தெரிந்து அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைத்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது எதிராளி கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. எதிராளி உங்ககிட்ட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மனக்குழப்பம், மன சஞ்சலம் ஏற்படும். உங்கள் அண்ணன் தம்பி சம்பந்தமாக ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அவர்களை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களே உங்களுக்கு குதூகலமான முடிவுகளுக்கான காரணியாக இருப்பார்கள். எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்கள், எதிர்பாலின நபர்கள் உங்களை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இவர் மாதிரி நல்லவர் கிடையாது, வல்லவர் கிடையாதுன்னு உங்கள் மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். மீன ராசி. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வேலை சார்ந்த முயற்சிகளில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள். எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கச் செய்வது, சிக்கலை ஏற்படுத்தலாம்னு நினச்ச விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலமற்று போவார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய முதலீடுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் பெருசாக நஷ்டம் கிடையாது. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நம்பகத்தன்மை அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முதலீடுகளாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் சற்று அதிகரித்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. உங்கள் உடம்புல வியாதிக்கு மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்துன்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கான மருத்துவ தீர்வுகள், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி எங்கேயாவது வெளியூர் டிராவல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.